இடையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இடையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, கடந்த 11 மாதங்கள் கடவுளுடைய அன்பையும் அவருடைய அருளையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய பாதுகாப்பையும் முழுமையாக சுவைத்தவர்களாக இதோ 12வது மாதத்தில் கடைசி வாரம், இந்த மாதத்தோடு இந்த நாட்களோடு இந்த வார நாட்களோடு புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கின்ற இந்த வேளையில் கடவுள் எப்படிப்பட்ட அற்புத காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சாரு அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து இவ்வேளையில் நாம் நன்றி சொல்வோம். இந்த கடைசி வாரத்தில் புனித அந்தோணியார் வழியாக நமக்கு கடவுள் செய்த அனைத்து நன்மைகளையும் ஒன்றா நினைவுக்கு கொண்டு வருவோம். அந்த நாள் துவங்கியது 2024ஆம் ஆண்டு முதல் நாள் துவங்கிய போது சில எண்ணங்கள் எனக்குள்ளாக ஓடிக்கொண்டிருந்திருக்கும், உங்களுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருந்திருக்கும். இந்த பிறந்திருக்கின்ற இந்த புது ஆண்டில் நான் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நினச்சிருக்கிறேன், இந்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி தெரியலை. எவ்வளவோ காலமாக ஏக்கமாக நான் இந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அந்த காரியங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் நான் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அந்த மாற்றங்கள் நிகழுமா நிகழாதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. எழுதியிருப்போம், நம்ம எல்லாரும் ஒரு டைரியில் எடுத்து எழுதியிருந்திருக்கலாம். சில பேர் மனதிற்குள்ளாக தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். இந்த புது வருடத்தில் நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் பேச மாட்டேன், நான் இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் செய்ய மாட்டேன், நான் இவ்வளோ நல்லவளாக இருப்பேன், நான் இவ்வளோ நல்லவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எண்ணற்ற காரியங்களை நாம் நினைத்து பார்த்து அதை எழுதியிருந்திருக்கலாம். அல்லது மனப்பூர்வமாக ஒரு சில திட்டங்களை வைத்திருந்திருக்கலாம், இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் 2024வது வருடம் நாம் நினைத்ததற்கு மாறாக, நாம் நினைத்த நல்ல காரியங்களுக்கு மாறாக, நாம் நினைத்த எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதங்களுக்கு மாறாக பல்வேறு விதமான சூழல்களிலெல்லாம் நம்மளை இட்டு சென்றிருக்கும். அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நினைச்சு பார்க்கும்போது இதுல இருந்தெல்லாம் எப்படி நான் மீண்டு வந்தேன், இவ்வளோ கஷ்டத்துல எல்லாம் நான் எப்படி பாதுகாக்கப்பட்டு எப்படி இந்த கஷ்டத்தையெல்லாம் நான் வெற்றி பெற்றேன், இவ்வளோ கண்ணீரில் இவ்வளோ துன்பத்தில் இப்படி நடந்து வந்த பாதையில் எல்லாத்துலேயும் எப்படி என்னால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு, இந்த காலத்தை இந்த 11 மாதம் 12 மாதத்தையும் என்னால் எப்படி கடந்து வர முடிஞ்சிச்சு, சாதாரண ஒரு மனுஷியான நான் எப்படி இவ்வளோ பெரிய காரியங்கள், சில காரியங்கள் நல்ல பெரிய காரியங்களாக இருக்கும், அந்த காரியங்களை நான் எப்படி செய்து முடித்தேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மோசமான ஒரு துன்பமான சூழல் வந்திருக்கும், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, பேசமாட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எண்ணங்கள்லாம் வந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்துலையும் கூட ஏதோ ஒன்று நம்மை கரம் பிடித்து, இல்லை நீ அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது,
நீ இப்படிலாம் போகக்கூடாது, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் கடவுள் கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருப்பார். அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த மாதம் இந்த இறுதி வாரம் கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். தூய் அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு நாம் நன்றி சொல்வோம். நமக்கு மட்டுமல்ல, நாம் பிறருக்காக ஜெபித்த போது அந்த பிறருக்காக நாம் ஜெபித்த போது அந்த ஜெபங்களையும் கடவுள் ஏறெடுத்து பார்த்திருப்பார். ஒருத்தருக்காக நம்ம இந்த நோயிலேருந்து அவங்க குணமாகணும் அப்படின்னு நம்ம ஜெபிச்சிருப்போம், அவங்க நோயிலேருந்து நலம் பெற்றிருப்பார்கள். கடன் தொல்லை அந்த குடும்பத்துக்கு நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருப்போம், அது நீங்கி இருக்கும். அதே போல இந்த குடும்பத்தில் ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும், குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்க சொன்னாங்க, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருப்போம், அந்த ஜெபம் விண்ணப்பம் கேட்கப்பட்டிருக்கும். இந்த நோயிலிருந்து நான் நீங்க வேண்டும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, உடல் வலியிலிருந்து நீங்க வேண்டும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்களும் அவங்களுக்காக அதிகமா ஜெபம் பண்ணீங்களோ இல்லையோ, ஆனா அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இந்த அந்தோணியார்கிட்ட நீங்க வந்து சொல்லியிருப்பீங்க, அந்தோணியாரே நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்க அவங்களுக்காக பரிந்துரைங்க, அவங்க உடல் நோயிலிருந்து குணமாகணும்னு சொல்லி ஜெபித்திருப்பீங்க. கட்டாயமாக கடவுள் அந்த மன்றாட்டுக்கு அந்தோணியார் வழியாக செவிமடுத்திருப்பார், அந்த காரியத்தை செய்து கொடுத்திருப்பார். அது எல்லாத்துக்கும் நாம் இப்போ நன்றி சொல்வோம். கடவுளை ஆராதித்து புகழ்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இது எல்லாருக்குமே நல்ல தெரிந்த பாடல் தான் இல்லையா? ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. கைதட்டி பாடலாமா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. மீண்டுமாக ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வான பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. அன்பிற்குரியவர்களே, ஆவியானவர் கடவுள் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகை விட்டு செல்வதற்கு முன்பாக உங்களுக்காக நான் துணையாளரை அனுப்புகிறேன், உங்களுக்காக அவர் பரிந்து பேசுவார், நீங்கள் என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களுக்கு அறிவுறுத்துவார். நீங்க வாயை திறந்துதான் பேசணும்னு சொல்லி கூட அவசியம் கிடையாது. உங்களுடைய பெருமூச்சு காற்றின் வழியாக, அந்த பெருமூச்சு துக்கத்தினாலோ அல்லது சந்தோஷத்தினாலோ வரலாம். அந்த துக்கத்தினாலேயும் சந்தோஷத்தினாலேயும் வருகின்ற அந்த பெருமூச்சு வழியாக நீங்களும் நானும் பேசக்கூடிய, அந்த ஜெபத்தை ஏறெடுத்து செல்லக்கூடிய ஆவியானவரை நான் உங்களுக்கு தருவேன் சொல்லி அந்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருக்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாம நாம எப்படி ஜெபிக்கணும், எந்த வகையில ஜெபிக்கணும், எந்த வழியில நடக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற ஆவியானவராக அவர் உடனிருந்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த வேளையில அந்த ஆவியானவரை ஆராதித்து, துணையாளரை ஆராதித்து, வான பிதாவை ஆராதித்து நாம் சேர்ந்து பாடுவோம். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உனக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை.
ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. அன்பிற்குரியவர்களே, பாவம் போக்கும் பலியாக இஸ்ரேல் மக்கள் ஒப்பு கொடுத்த பலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மாட்டையோ அல்லது ஒரு விதமான ஜோடி புறாக்களையோ இது மாதிரி தான் கொண்டு போய் பலியிட்டாங்க. அந்த பலியிட்டு அந்த இரத்தத்தை அந்த குருவானவர் தெளிக்கின்ற பொழுது தங்களுடைய பாவம் எல்லாம் நீங்கியது, தங்களுடைய குற்றம் குறைகளில் இருந்தெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அங்கே விசுவசித்தார்கள், நம்பினார்கள். ஆனா அவைகள் அனைத்துமே முற்றிலுமாக அவருடைய பாவத்தை நீக்கக்கூடிய ஒரு பலியாக அமையவே இல்லை. மாறாக இறைவன் இயேசு கிறிஸ்து, இறைமகன் இயேசு கிறிஸ்து மனு உடல் எடுத்து இந்த உலகிற்கு வந்தபோது கடவுளிடம் சொல்லுகிறார், நீர் பாவ பரிகார பலிகளையோ அல்லது வேறு எந்த பலிகளையோ நீர் விரும்பவில்லை, மாறாக எனக்கு ஒரு உடலை அமைத்து தந்தீர், இந்த உடலை நான் உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன், பாவ பலியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உலக மனிதர் அனைவருடைய பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்க நான் என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பலியானார். ஜீவ பலி, தன்னையே முழுமையாக பலியாக ஒப்புக் கொடுத்து, அன்பிற்குரியவர்களே, உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக தன்னுடைய இரத்தத்தை விலையாக கொடுத்திருக்கிறார். அதற்கு நிகராக நாம எதுவுமே கொடுக்க முடியாது இல்லையா? அவருடைய இரத்தத்துக்கு ஈடாக நாம எதுவுமே கொடுக்க முடியாது. அவரை வாழ்த்தி பாடலாம், அவரை ஆராதித்து துதித்து பாடலாம். அவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ என்னை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, நீ என்னை ஆராதிக்க ஆராதிக்க நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மென்மேலும் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஜீவ பலியான அவரை நாம் ஆராதிப்போம். ஜீவ தண்ணீராக இருக்கின்ற இந்த தாகத்தோடு இருப்பவர்களே, எல்லாரும் என்கிட்ட வாருங்க, நான் கொடுக்கின்ற இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கின்ற பொழுது எந்த ஒரு நாள்லையும் உங்களுக்கு தாகமே எடுக்காது. சமாரிய பெண்ணை பார்க்கும் போது அவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய தாகத்தை, இந்த தண்ணீரை நான் கொடுக்கின்ற இந்த தண்ணீரை நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கும் தாகம் இருக்காது. அந்த பெண் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு அந்த தண்ணீரை கொடுங்க அப்படி சொல்லும் போது, நான் தான் அந்த தண்ணீர் அப்படி சொல்லி கடவுள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதோ அந்த ஜீவ தண்ணீர் இந்த வேளையில நமக்கு மத்தியில எழுந்தருளி இருக்கிறார். நாம் அனைவரும் சேர்ந்து அவரை ஆராதித்து துதித்து பாடுவோம். மேக ஸ்தம்பமாகிய அவர் இரவிலே நெருப்பு தூணாகவும் பகலிலே மேக தூணாகவும் இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய அந்த தேவன் இப்போது நம்மளையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அன்போடு நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதித்து துதித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடுவோம். ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, எண்ணில்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உம்மை நாங்கள் புகழ்கின்றோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, பல்வேறு விதமான அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து நாங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக அற்புதங்களால் எங்களுடைய குடும்பங்களை நிரப்பி இருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையில உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். பல்வேறு விதமான வேலைகளிலே, கஷ்ட துன்ப துயர வேலைகளிலே, எங்களுடைய நோய்க்காடுகளிலே நாங்கள் இதோ இந்த ஆலயத்திலே கரங்களை விரித்து கண்ணீர் விட்டு ஜெபித்த போது எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுடைய கரங்களை பிடித்து வழிநடத்தி எங்களுடைய நோய்களிலிருந்து முழுமையான சுகத்தை கொடுத்து, மகனே மகளே நீ கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை இதுகாலம் வரைக்கும் வழிநடத்தினீரே.
ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் நல்ல தகப்பனே, உமக்கு மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம், உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே இதோ இந்த வேளையில எங்கள் மீது உம்முடைய தூய ஆவியானவரை இறங்கி வர செய்வீராக. ஆண்டவரே நீர் சொன்னதை போல உம்மை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை மாட்சிப்படுத்துவேன், உம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். அதே போல ஆண்டவரே இதோ இந்த வேளையில் உம்மை மாட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவருடைய உள்ளங்களில் எந்த வேண்டுதல்களோடு இந்த ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும்படியாக நீர் செய்திருப்பீராக. தொடர்ந்து இறைவா இதோ இவர்கள் பயணிக்கின்ற வேளையில உம்முடைய காவல் தூதர்கள் இவரோடு உடன் பயணிக்கும்படியாக செய்து இவர்கள் நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்திலும் ஏதேனும் தடைகள் இருந்ததால் அந்த தடைகள் அனைத்தையும் உடைத்து போட்டு அவர்கள் அந்த தடைகள் எல்லாம் மீறி வெற்றி பெறும்படியாக செய்திருப்பீராக. ஆண்டவரே இவருடைய எதிரிகள் இவர்களை அழிந்து போகும் வண்ணமாக ஏதேனும் தடைகளை ஏற்படுத்தி இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் உடைத்து போட்டு அந்த தடைகள் எல்லாம் மீறி இவர்கள் எதிரிகளின் கண் முன்பாக உயர்ந்தடனை செய்திருப்பீராக. இந்த வேளையிலே ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய குரலுக்கும் கனிவோடு செவி சாய்க்கிறாக. வல்லமிக்க நல்ல தந்தையே, ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தமே இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அப்படி சொல்லும் போது உணர்ச்சி பூர்வமாக நம்ம சொல்லுகின்ற பொழுது உண்மையிலுமே நாம எல்லாருமே வெற்றி அடைகின்றோம். ஏன்னா இயேசுவின் ரத்தம் சாவை வென்றது, இயேசுவின் ரத்தம் பாவத்தை வென்றது, இயேசுவின் ரத்தம் நம்மை மீட்டு கொண்டது, இயேசுவின் ரத்தம் அந்த பலியானது எல்லா விதமான துன்ப துயரங்களிலிருந்தும் நம்மை மீட்டுக் கொள்வதாக அந்த பலியானது இருக்கின்றது. அது மட்டுமல்லாம சோதனைன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, எல்லா விதமான சோதனை, அது பலவிதமான ஆசைகளாக இருக்கட்டும், அல்லது வேறு விதமான கோப ஆக்கினைகளாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், அல்லது மன்னிக்க முடியாத ஒரு மனநிலை, கடின உள்ளத்தினராக நம்ம இருக்கலாம், அல்லது பிறருக்கு உதவ முடியாத ஒரு மனநிலையில கூட நம்ம இருக்கலாம். இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் இருக்குதே, இந்த சோதனைகளிலிருந்து நீங்களும் நானும் வெற்றி பெறணும்னா நம்ம சொல்ல வேண்டிய முதல் ஜெபம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசுவின் ரத்தம் ஜெயம். சாத்தான் அடுக்கடுக்கா சோதனை கொடுக்கலாம். நீங்களும் நானும் கடவுளுக்கு அருகில வரக்கூடாது, கடவுளை விட்டு தூரத்திலேயே இருக்கணும், நம்ம பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கணும், சாப கேட்டிலேயே நம்ம இருந்து விட வேண்டும், நமக்கு எதிராக எல்லாத்தையும் திருப்பி விடணும், கடவுளுடைய கோப ஆக்கினையை திருப்பிடணும்னு சொல்லி சாத்தா பலவிதமான ஆசைகளை கொடுத்து கொண்டு சோதனைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது நம்ம சொல்ல வேண்டிய முதல் ஜெபம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஏன்னா இயேசுவின் ரத்தம் சாத்தானை வென்றது, சாத்தானை அழித்தது. இயேசுவின் ரத்தம் பாவத்தை அழித்து நிலை வாழ்வை நமக்கு கொடுத்த ரத்தம். அந்த ரத்தத்தினால் நாம் கழுவப்படுகின்ற பொழுது, அந்த ரத்தத்தை நம்முடைய பாதுகாப்பாக நாம் கொள்ளுகின்ற பொழுது அன்பிற்குரியவர்களே நாம் உயிர் பெற்றவர்களாக இருப்போம். உடம்புல இருந்து ரத்தத்தை ஃபுல்லா எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? நம்முடைய உடம்பு உயிரோட இருக்க முடியுமா? நம்ம எல்லா ரத்தமும் போயிருச்சுன்னா இருக்காது, நம்ம உயிர் இருக்காது. அப்படி நமக்கு ரத்தமாக இருப்பது யாருன்னு சொல்லி கேட்டா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ரத்த பந்தம் தான் தொடர்ந்து நம்மோட இருக்கக்கூடிய பந்தமாக இருக்கும், தொடர்ந்து நம்மோடு உழைக்கக்கூடிய பந்தமாக இருக்கும். ரத்த பந்தம், ரத்த சொந்தம் அப்படிங்கிறது அப்படி எவ்வளவு நெருக்கமான ஒரு சொந்தமாக இருக்கும். அப்படியா? அதனால அதே போல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களை சீடர்கள்னு சொல்ல மாட்டேன், நான் உங்களை அடிமைகள் என்று சொல்ல மாட்டேன், நான் உங்களை வேறு எதுவும் சொல்லி சொல்ல மாட்டேன், நீங்க எல்லாரும் என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய நண்பர்கள், நீங்க என்னுடைய சகோதர சகோதரிகள் என்பேன், நீங்க எல்லாரும் என் கூட பிறந்தவங்க சொல்றாரு. என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து நான் சொல்லுகிறபடி நடக்கிறவன், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன், என்னுடைய தந்தையுடைய கட்டளைகளை கடைபிடித்து நடந்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவன் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரரும் சகோதரியும் அவர் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இரத்த பந்தத்தை அவர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, தந்தையாகிய கடவுளும் விரும்புவது அதைத்தான், இரத்த பந்தத்தை விரும்புறாரு. ஒரு பொண்ணுக்கு எப்படி அப்பாவை ரொம்ப பிடிக்குமோ, ஒரு பையனுக்கு எப்படி அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்குமோ, அதே போல நமக்கு நம்ம தந்தையாகிய கடவுளை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறாரு. நீ என்னை அப்பான்னு சொல்லி கூப்பிடன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், எரேமியா புத்தகத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். நீ என்னை அப்பான்னு சொல்லி கூப்பிடன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், நீ என்னை அப்பான்னு சொல்லி கூப்பிடாம இருக்கிற, நீ என்னை அப்படி கூப்பிட்டு இருந்தனா நான் கூட அருகிலேயே நான் இருந்திருந்திருப்பேன், உன்னை எப்போதும் பாதுகாத்து கொண்டு இருந்திருப்பேன், உன்னை கண்ணின் மணி போல நான் நடத்தி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
கண்ணே என் கண்மணியே, பொன்னே என் பொன்மணியே, உன்னோடு நான் இருக்க. அவர் கூட இருக்கிறாரு. கண்ணே என் கண்மணியே, பொண்ணே என் பொன்மணியே அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாலாம் சொல்லி செல்லம் பிடிச்சி அப்படியே கொஞ்சுவாங்கல்ல. என் கண்ணு இல்லை, என் செல்ல இல்லை, என் பவுன் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சுவதை போல கடவுளும் நம்ம எல்லாருமே அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அவருக்கு அருகில் இருக்கின்ற பொழுது அவரும் அப்படிதான் சொல்றாரு. கண்ணே கண்மணியே என் பொன்மணியே, எனக்கு எல்லாத்துக்கும் விலை மதிப்பு மிக்கவனாக இருக்கின்ற என் மகனே என் மகளே அப்படின்னு சொல்லி அவரு கொஞ்சுபவராக இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, கடவுள் உங்களை விட்டும் என்னை விட்டும் நீங்குவது கிடையவே கிடையாது. யோசுவா புத்தகம் யாராவது பைபிள் வச்சிருந்தா பைபிள் முன்னாடி இருக்குது, எடுத்து படிக்கலாம். யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம், யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் 5 9 முடிய உள்ள இறை வார்த்தைகள் அப்படியே படிக்கலாம். யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் 5 அப்படியே 9 முடிய உள்ள வசனங்கள் படிங்க சிஸ்டர், படிங்க. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும், கொஞ்சம் சத்தமா படிக்கலாம், காலைல சாப்பிட்டீங்க தானே, உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். உன் வாழ்நாள் முழுவதும், இது நான் சொல்ல கிடையாதுங்க, தந்தையாகிய கடவுள் யோசுவாவை அழைத்த போது யோசுவாவிடம் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள், உங்களையும் என்னையும் கடவுள் அழைத்த அந்த வார்த்தைகளை சொல்றாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான், எதிர்த்து நிற்க மாட்டான். அதற்கு அடுத்து, மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன், உன்னோடு துணை இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ போகும் இடமெல்லாம் குறையின்றி காத்திடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார் கடவுள். அப்படித்தானே யோசுவாட்ட சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், எதற்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்கு எதிராக யாருமே நிற்க மாட்டாங்க, நீ உன் வாழ்நாள் எல்லாம் எந்த மனிதரும் உனக்கு எதிராக இருக்க மாட்டார்கள். அடுத்து, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அப்புறம் புரியல, எனக்கு கொஞ்சம் வயசாயிருச்சுங்க, எனக்கு ஒரு 65-70 வயசு ஆயிடுச்சு, காது கொஞ்சம் மந்தமா இருக்குது, சரியா கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் சொல்லலாம், சத்தமா படிக்கலாம். உன்னை கை நெகிழ மாட்டேன், அப்புறம் கை விடவும் மாட்டேன். பிடிச்சுக்கோங்க, இருக்கியா, நான் உன்னை பிடிச்சுக்கிட்டு நடத்துவேன். ஓகேவா? மோசேயை நான் எப்படி நடத்தினோ அதே போல உன்னை கை நெகிழவும் மாட்டேன், கை விடவும் மாட்டேன், இறுக்கி பிடிச்சுக்குவேன். யாரு வேணாலும் உன்னை உதறி தள்ளிட்டு போகலாம், யாரு வேணாலும் விட்டுட்டு போகலாம், ஆனா நான் உன்னை இறுக்கி பிடித்துக் கொள்வேன். அன்பிற்குரியவர்களே, சில நேரங்கள்ல நம்ம அப்பாவுடைய கையை பிடிப்பதற்கும் அப்பா நம்முடைய கையை பிடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்ம அப்பாவை கையோட பிடிச்சுக்கிட்டோம்னா சில நேரங்கள் நம்ம விட்டுருவோம், எங்கேயாவது கூட்டத்தில் நம்ம மறைஞ்சு போயிடுவோம், ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு வேடிக்கையை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நின்றுவோம், அப்பாவுடைய அந்த உணர்வே இல்லாம நம்ம போயிடுவோம். ஆனா அப்பா நம்முடைய கையை பிடிக்கும் போது எப்படி பிடிச்சுக்குவாரு? இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்வார், அவர் விட்டு விட மாட்டார். கை நெகிழவும் மாட்டேன், கை விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து, புரியல, வீறுகொள், துணிந்து நில். ஏனெனில், நீங்க எப்படி தெரியுமா இருக்குது வீறுகொள், துணிந்து நில், அது எப்படிப்பட்ட வார்த்தை இல்ல, அது எப்படிப்பட்ட வார்த்தை? வீறுகொள், துணிந்து நில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு போருக்கு புறப்படுவதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு வீரனை போல நீ எதற்கும் அஞ்சாத, நீ எதற்கும் கலங்காத, துணிந்து நில் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. அடுத்து, மக்களின் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்ததை உரிமையாக்கி கொள்ளுமாறு நீ செய்வாய். அன்பிற்குரியவர்களே, நல்ல பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இல்ல? உன்னைய மனிதர்கள் வாழ்நாள் எல்லாம் எந்த மனுஷனும் உனக்கு எதிராக நிற்கவே மாட்டான். அது மட்டுமல்லாம மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். அது மட்டுமல்ல, அடுத்து வர்ற வார்த்தைகள் என்ன சொல்றது? அதுக்கப்புறம் வீறுகொள், ஆனா உன்னை கை நெகிழவும் மாட்டேன், கை விடவும் மாட்டேன், எப்போதும் உன்னை கைவிடவும் மாட்டேன், கை நெகிழவும் மாட்டேன், உன்னை நான் பிடித்துக் கொண்டு நடப்பேன். அதுக்கடுத்து புரியல,
வீறுகோள் துணிந்துணில் அப்படி சொல்லிட்டு நமக்கு அந்த அச்சம் ஊட்டுகின்ற இதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத, உனக்கு எதிராக என்னென்ன இருந்துச்சுனாலும் நீ அதை பத்தி கவலைப்படாத. உன் குடும்பத்துல உனக்கு எதிராக இருக்கலாம், உன்னுடைய சகோதர சகோதரிகள் உனக்கு எதிராக இருக்கலாம், அல்லது வாழ்கின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கலாம். நீ அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அன்பிற்குரியவர்களே, நமக்கு எல்லாருக்குமே ஒரே கவலை. இன்னைக்கு கவலை இல்லாத மனுஷனும் கிடையாது, மனுஷனும் கிடையாது. அது எவ்வளவுதான் சேர்த்து வச்சிருந்தாலும் கவலை நம்மை விட்டு மறைவது கிடையாது. எவ்வளவுதான் செக்யூரிட்டியா நம்ம இருந்தாலும், செக்யூர்டா நம்ம இருந்தாலும், பாதுகாப்போட நாம இருந்தாலும், உடல் வலிமையோட இருந்தாலும், நல்ல அறிவாற்றல் மிக்கவர்களாக இருந்தாலும், பணபலம் படைத்தவர்களாக அது ஒரு அதிகாரத்துல இருந்தாலும், பயம் அப்படிங்கிறது நமக்குள்ளாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கவலை என்பது நமக்குள்ளாக இருந்து கொண்டுதான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம மறந்துடுறோம். ஒண்ணு நம்ம மறந்துடுறோம். என்னன்னா, கடவுள் தான் இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எது எல்லாத்தையும்? இந்த பணத்தை கொடுத்ததும் கடவுள் தான், இந்த அறிவாற்றலை கொடுத்ததும் கடவுள் தான், இந்த உடல் வலிமையை கொடுத்ததும் கடவுள் தான், இந்த டேலண்ட்ஸ் எனக்கு இருக்கின்ற திறமைகள் எல்லாத்தையும் கொடுத்தது கடவுள் தான். அந்த கடவுள் என் கூட இருந்து கொண்டே இருக்கிறாரு, என்னைய வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு, என்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டாரு, கை நெகிழ மாட்டாரு அப்படிங்கிற அந்த நினைவுகள் சில நேரங்களில் நம்மை விட்டு நீங்கி சென்று விடுவதனாலதான் நமக்கு எல்லாருக்குமே கவலை. அப்படியே தூங்கி போயே இருக்கிறோம். இது எப்ப மாறுமோ, என்னதான் ஆகுமோ, ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் வார்த்தைகளால் பேச முடியல. அப்படியே கண்ணீர் அப்படியே நிற்கிது, அப்படியே எரியுது. அந்த கண்ணீர் எல்லாம் அப்படியே பார்த்தோம்னா தீச்சுவாலைகளாக இறங்கி வரும்போது பார்த்தோம்னா அப்படியே சுடுது. கண்ணீர் அப்படியே கொதிச்சு வந்துகிட்டு இருக்குது இல்லையா? கொதிச்சு வந்துட்டு இருக்குது. கொதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு கடவுள். கொதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உன் கண்ணீர் கொதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனாலதான் பேதுரு எழுதிய திருமுகத்துல சொல்லுவார், 1 பேதுரு 5:7 அதிகாரத்துல அவர் சொல்லுவாப்ல, என்ன சொல்லுவார்னா, உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமா, 11 மணிக்கு வந்தோம்னா இந்த சாமியார் பேசுவாரு, நல்லா தூக்கம் வரும், வந்து தூக்கிட்டு எல்லாம் ஜாலியா எந்திரிச்சு போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படின்னா அந்த சுமைகள் எல்லாத்தையும் என்கிட்ட இறக்கி வச்சிருங்கப்பா, அதை தூக்கி சுமக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இந்த சிலுவையில தொங்கி கொண்டு போது அதுக்காகத்தான், இந்த சிலுவையை சுமந்தது அதுக்காகத்தான். உங்களுடைய கவலைகள், கண்ணீர், துன்ப துயரங்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் இறக்கி வை, நீ ஏன் தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கடவுள் இது எல்லாத்தையும் இறக்கி வைக்க சொல்றாரு. நீ ஏன் கவலைப்படுற, சந்தோஷமா இரு, நீ மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். நான் விரும்புவது அதுதான். உனக்கு அப்பாவா நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? எந்த துன்ப துயரத்திலையும் நான் உன் கூட இருந்து உன்னை தூக்கி நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்பா அப்படி சொல்லி கடவுள் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, ஒரு கதை கேட்டால் ஒரு சில நேரத்தில் தூக்கமும் வந்துடும் சில பேருக்கு. இது என்ன நடக்குதுன்னா, ஒரு கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவன் நல்லா படிக்கிறான், நல்ல வேலைக்கு போகிறான், நல்லா சம்பாதிக்கிறான், அவனுக்கு மகிழ்ச்சின்றதே கிடைக்க மாட்டேங்குது. சரி, நல்லா சம்பாதிச்சு அவனுக்கு விருப்பமான பொருட்கள் பலவற்றை வாங்கி சேர்க்கிறான். நல்ல கார் வாங்குறான், நல்ல பங்களா வாங்குறான், நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்குறான், நல்ல அணிகலன்கள் வாங்குறான், எல்லாத்தையும் வாங்கி குவிக்கிறான். அமைதி கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல, மகிழ்ச்சி கிடைக்கல, அப்படியே இருக்கிறான். திருப்பி மறுபடி வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போய் தண்ணி அடிக்கிறான். வேறு விதமான தவறான சகவாசங்கள் அவனுக்கு வந்து சேர்கிறது. எல்லாத்தையும் செய்யறான். செஞ்சு செஞ்சு பார்த்து அலுப்பு வருதே ஒழிய, அல்லது கொஞ்ச நேரம் மொமெண்ட்ரி ஹாப்பினஸ் வருதே ஒழிய, லாங் லாஸ்டிங், அதாவது தொடர்ந்து இருக்கக்கூடிய நிறைவான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கவே இல்லை, எதுலையும் சந்தோஷம் கிடைக்கவே இல்லை. அப்படியே சுத்தி 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 பார்த்துட்டு கடைசியில் ஒரு முனிவர் இருக்கிறாரு, ஜெயசிராஜ் ஃபாதர் மாதிரி ஒரு முனிவர். அந்த முனிவர்கிட்ட போறான். போயிட்டு இது மாதிரி எனக்கு கொண்டு அவனுடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துட்டு போறான். ஓகேங்களா? சொத்து பத்தெல்லாம் நிறைய வித்துட்டு நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு நிறைய அந்த அணிகலன்கள், உடைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செல்கின்றான். சென்று அந்த முனிவரிடம் சொல்லுகின்றான், எப்படியாவது இது எல்லாத்தையும் நீங்களே வச்சுங்க. எது எல்லாத்தையும்? எதெல்லாம்? அந்த பணம், அந்த செல்வம் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு நிம்மதி மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரிப்பா, அது எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எடுத்து போட்டு மொத்தமா மூட்டையா கட்டுறான். கட்டின உடனே அந்த முனிவர் என்ன பண்றாரு, அந்த மூட்டையை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றாரு அவரு? மூட்டையை தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கு அவ்வளவுதான் போச்சு.
ஐயோ ஐயோ போச்சே, நான் இவ்வளவு நாள் கடினப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச எல்லாமே போச்சே, ஒரு போலி சாமியார்ட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேனே, நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அவரை துரத்த ஆரம்பிக்கிறான். ஆனா தலைவர் அது காட்டு பகுதி, அவருக்கு நல்ல முனிவருக்கு நல்லா தெரிஞ்ச பகுதின்றதுனால சந்து பந்தெல்லாம் பூந்து செட்டா பறக்கிறாரு மனுஷன். யாரு? முனிவர். பறந்துகிட்டு இருக்கிறாரு, தூக்கிக்கிட்டு கட 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 கடன்னு ஓடிட்டு இருக்கிறாரு. இவரை துரத்தி பார்க்கறான், முடியல, களைச்சு போயிட்டான். சுத்தி சுத்தி முத்தி பார்க்கறான், ஒரு இடத்துலயும் அவரை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போயிருச்சு. அவர் பாட்டு ஓடி மறைஞ்சிட்டாரு தலைவர். அடுத்து போய் ஒரு இடத்துல ஆசுவாசப்படுத்தி கொண்டு நிக்கிறான். கூட பக்கத்துல வந்து ஒரு மூச்சு காற்று கேக்குது. யாரு ஒரு கூட வந்து நிக்கிறவரு? அந்த முனிவர். முனிவர் இப்ப சொன்னாரு, இந்தா இந்த மூட்டையை வச்சுக்கோ அப்படின்னாரு. இப்ப அவனுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்பா, எனக்கு போனதெல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சு, நான் விட்டதெல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த செல்வம் அதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட இருந்துச்சு? அந்த முனிவர் தூக்கிட்டு ஓடுறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட இருந்துச்சு? யாருக்கிட்ட இருந்துச்சு? அவன்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா மனசு அதுல மகிழ்ச்சி அடையல, நிறைவு அடையல. இப்ப தூக்கிட்டு ஓடுன பிற்பாடு என்ன ஆச்சு? ஐயோ பதறிட்டான். இப்ப வந்த பிற்பாடு என்ன ஆச்சு? கூடவே இருக்கிறார் கடவுள். கடவுள் தான் அந்த செல்வம், கடவுள் தான் அந்த மகிழ்ச்சி, கடவுள் தான் அந்த உடன் இருப்பு, அந்த பாதுகாப்பு. இது எல்லாமே கடவுள் தான் கூட இருக்கிறாரு. அவர் கூட இருப்பதை உணராம சில நேரங்கள்ல நாம எங்கெங்கயோ எதிலையாமோ மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு எங்கெங்கோ எதிலையாமோ நம்ம வந்து நம்முடைய அந்த கனவுகளை எல்லாம் இழந்து விட்டு, நம்முடைய உடல் வலிமையை இழந்து விட்டு, நம்முடைய அறிவாற்றலை இழந்து விட்டு, அப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம தவித்துக் கொண்டிருக்கிறோம், தேடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மனுஷன் விட்டுட்டு தேடின மாதிரி நம்மளும் சுத்தி சுத்தி தேடுறோம். எங்க கிடைக்க போகுது மகிழ்ச்சி, எங்க கிடைக்க போகுது அமைதி, எங்க கிடைக்க போகுது நிம்மதி அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல நம்ம எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா கூடவே இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த யோசுவா புத்தகத்துல நம்ம வாசிக்க கேட்ட செய்தியை போல, உன்னை நான் கை நெகிழவும் மாட்டேன், கை விடவும் மாட்டேன். அப்படி கூட இருக்கிறாருங்க கடவுள். இதோ உலக முடிவு வரை நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூடயும் என் கூடயும் இருந்துகிட்டு இருக்கிறார் கடவுள். இம்மானுவேல்னா, இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? கடவுள் நம்மோடு, கடவுள் நம்மோடு. அவர் கூடவே இருந்துட்டு இருக்கிறாரு. ஆனா நாம தான் கூட இருக்கிறது கிடையாது, அவர் கூட இருக்கிறது கிடையாது. தேடுறோம், ஓடுறோம், இது பண்றோம் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, கூட இருக்கிற கடவுளுக்கு நன்றி சொல்லி நம்ம எல்லாரும் நன்றி கூறி பாடுவோமா? எழுந்து நின்று, எழுந்து நின்று நன்றி சொல்லி கடவுளுக்கு. நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்ச பாட்டு தான், நம்ம எல்லாருக்குமே நன்றியால் துதிப்பாடு அப்படிங்கிற பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தானே? ஓகேங்களா? நன்றியால் துதிப்பாடு என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்பிற்குரியவர்களே, இஸ்ரேல் மக்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். அந்த மீண்டு வந்த பகுதியிலிருந்து போய்கொண்டிருக்கின்ற பொழுது எரிகோ மதில் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதை உடைத்து தள்ளக்கூடிய அளவுக்கு இவர்களிடம் படை வலிமையோ அல்லது வேறு எந்த வலிமைகளோ இல்லை. கடவுளிடம் மன்றாடுகிறார்கள். அவங்கள்ட்ட அந்த மன்னன்ட்ட போய் கேட்கிறாங்க, எரிகோ மன்னன்ட்ட, நாங்க இந்த வழியா போறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த மன்னன் சொல்றான், முடியாது, நீங்க யாரும் இந்த பகுதியில கடந்து போக கூடாது அப்படிங்கிறாங்க.
இவங்க அமைதியா போகணும்னு சொல்லி பார்த்தாலும் பம்பளுக்குறாங்க. என்ன பண்றது, சண்டை போட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனா சண்டை போடுற லெவலுக்கு படைபலம் இல்லையே, கடவுளிடம் வேண்டுகிறார்கள். என்ன பண்றது, 7 நாட்கள் தொடர்ந்து சுத்தி வாருங்க. அந்த மதிர்ச்சுவரை எதிர்க்கும் மதிர்ச்சுவரை 7 நாட்கள் சுத்தி வாருங்கள். 7ஆம் நாள் எக்காலம் ஊதி கடவுளை போற்றி புகழுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அன்பிற்குரிய 7 நாள் ரொம்ப அமைதியா சுத்தி வர்றாங்க. எரிக்கோ மதில சுத்தி வர்றாங்க. அப்புறம் 7ஆம் நாள் கடவுள் கூறியவாறு எக்காலம் ஊதி கடவுளை ஆர்ப்பரித்து போற்றி புகழ்கிறார்கள். எதிரே நின்ற மதிர்ச்சுவர் இடிந்து விழுகிறது. அவர்களுக்கு பாதை உண்டாகிறது. அவர்கள் செல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, நமக்கு முன்னாடியும் சரி, நமக்கு முன்பாக, நம்முடைய குடும்பத்திற்கு முன்பாக, நாம் செய்கின்ற வேலைகளுக்கு முன்பாக பலவிதமான மதிர்ச்சுவர்கள் எழும்பி நிற்கலாம். அது கடன் சுமை என்ற மதிர்ச்சுவரா இருக்கலாம், அல்லது உடல் நோய் என்ற மதிர்ச்சுவரா இருக்கலாம், அல்லது வேறு விதமான பில்லி சூனியங்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க, எனக்கு மாத்திரை வச்சிருக்காங்க, கட்டுக்கள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தவறான எண்ணங்களை கொண்ட அந்த மதிர்ச்சுவராக இருக்கலாம், அல்லது பாவ அடிமை என்கின்ற அந்த அடிமை சுவராக இருக்கலாம். இந்த அடிமை சுவரெல்லாம் உடைந்து போகணும்னா நம்ம கடவுளை துதித்து எக்காலத்தோடு அவர்கள் பாடியதை போன்று நாமளும் பாடணும். அப்படி பாடுகின்ற பொழுது, கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பொழுது அந்த மதிர்ச்சுவரானது இடிந்து விழும். எவையெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அவை எல்லாம் உடைந்து போகும். எனவே சேர்ந்து பாடுவோம். எரிக்கோ மதிலும் முன்னே நின்றாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலியாத்தை எதிர்த்து இஸ்ரேல் மக்கள்ல எல்லாருக்கும் பயம். முக்கியமா சவுல் அரசன், அவன் அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சவுலை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நம்ம படிக்கிறோம், நல்ல உயரமான ஒரு மனிதனாக இருக்கிறான் சவுல், நல்ல அழகான மனிதனாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவனை கடவுள் தேர்ந்தெடுத்து அவனை அபிஷேகம் செய்து அவனை அரசனாக மாற்றுகிறார். ஆனா அவன் அந்த கோலியாத்துக்கு அஞ்சி பயந்து போய் நிற்கிறான். அது மட்டும் இல்லாம அவனோடு சேர்ந்திருந்த படைகள் எல்லாம் பயந்து போய் நிற்கின்ற பொழுது ஒருத்தர் சின்ன பையன் போறான் இல்லையா, ஒரு குட்டி பையன் தாவீது, அவன் போறான். முன்னாடி போய் சொல்றான், நீ நான் கடவுளின் பெயரால் வருகிறேன், உன்னை கடவுள் என்று என் கையில் ஒப்புவிப்பார். யாரு பெயரால் அவன் போனது? கடவுள் பெயரால் சென்ற போது நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, கடவுள் பெயரால் நாம் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் கடவுளை அழைத்து கடவுளுடைய கிருபையினால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் நாம் தொடங்குகின்ற ஒவ்வொரு செயலும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். அதனால சேர்ந்து நம்ம பாடுவோம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் சிலுவையின் நிழல் உண்டு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர்.
நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களோடு இருப்பவரே உமக்கு நன்றி. நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி நன்றி என்று சொல்லி, நன்றி 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 என்று சொல்லி, ஆண்டவரே நல்ல குடும்பத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்றேன். இந்த 11 மாசமா என்னை காப்பாத்தினதுக்காக உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே பிறக்கவிருக்கின்ற புத்த ஆண்டுல என்னை வழிநடத்த போகிறீர், அதுக்காக உமக்கு நன்றி சொல்றேன். என்னுடைய மகனுக்காக மகளுக்காக நன்றி சொல்றேன். என்னுடைய சகோதரன் சகோதரிக்காக நான் நன்றி சொல்றேன். இந்த ஒரு ஆலயத்தை கொடுத்தீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்றேன். இப்படி எங்களுக்காக வல்லமையோடு பரிந்துரைக்கின்ற ஒரு புனிதரை கொடுத்திருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே நல்ல உடல் சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே நான் பல்வேறு விதமான பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த பயணங்களில் எல்லாம் கூட இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே எங்களுடைய தொழில்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே எனக்கு அற்புதமான பல காரியங்களை நீர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீரே அதற்காக உமக்கு நான் நன்றி சொல்றேன். ஆண்டவரே நான் ஜெபிக்கின்ற பொழுது என்னுடைய ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறீரே அதற்காக கனிவோடு நீர் செவிசாய்த்திருக்கிறீரே அதற்காக உமக்கு நான் நன்றி சொல்றேன். ஆண்டவரே எத்தனையோ பேரு எனக்கு எதிராக எழுந்த போது அந்த எதிரிகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரே என்னை பாதுகாத்து வந்தீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே என் கண்ணீரை தொடச்சிருக்கிறீரு அதற்காக உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே பல்வேறு விதமான நலன்களை நீர் என்னுடைய வாழ்க்கையில மட்டுமல்லாமல் நான் பிறருடைய வாழ்க்கைக்காகவும் ஜெபிக்கின்ற பொழுது அந்த நலன்களை கொடுத்திருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்றேன். கடன் சுமைகளில் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீரு அதற்காக உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே பிள்ளை வரம் கேட்டு வந்த எனக்கு பிள்ளை வரத்தை கொடுத்திருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே என்னுடைய கணவருக்காக அவருடைய அடிமை தலையிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்பதற்காக நான் ஜெபித்த போது என்னுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக என்னுடைய கணவரை மாற்றி அமைத்ததற்காக உமக்கு நான் நன்றி சொல்றேன். ஆண்டவரே என் உள்ளத்தை வருத்தி கொண்டிருக்கின்ற பலவிதமான காரியங்களை குறித்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரே அந்த ஜெபங்களை ஏறெடுத்து பார்த்தீரே அதற்காக நான் உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். அன்பிற்குள்ளே அமர்வோம். ஒரு சிறு செய்தியோடு அதுக்கு அடுத்தபடியா நம்ம மாண்பியர் கீதத்தை பாட இருக்கின்றோம். என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நற்செய்தி வாசகம் செக்கரியா பாடுகின்ற ஒரு பாடல். யோவான் பிறந்து விடுகிறார். யோவான் பிறந்த பிற்பாடு செக்கரியா பின்வருமாறு பாடுகிறார். இப்பொழுது நான் மீட்பினை கண்டு கொண்டிருக்கிறேன். கடவுள் இதற்கு முன்பாக வாக்களித்த அந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டார். இதோ இப்போது என் மகன் எப்படிப்பட்டவனா அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெசியாவினுடைய வழியை ஆயத்தம் செய்யக்கூடியவனாக என்னுடைய மகன் யோவான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த செக்கரியா மனமகிழ்ந்து பாடுகிறார். சரி, இந்த பாடுவதற்கு முன்பாக அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். செக்கரியா இது மாதிரி பலிபீடத்திற்கு முன்பாக அவர் என்ன பண்றாரு, தூபமிடுவதற்காக வருகிறார். வானதூதர் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். சொல்லுகிறார், செக்கரியா அது மாதிரி உன்னுடைய மனைவி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்க போகிறார். அந்த மகன் வலிமை மிக்கவராக, நல்ல ஆற்றல் மிக்கவராக இருப்பார். எல்லாரையும் ஒன்று சேர்ப்பார். ஒன்று சேர்த்து கடவுளுடைய அந்த மெசியாவுக்கான வருகையை ஆயத்தம் செய்யக்கூடிய மகனாக உன்னுடைய மகன் இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு செக்கரியா சொன்ன பதில், அது எப்படி நடக்கும்? ஏப்பா, நானே வயசாயிருச்சு, என் மனைவிக்கும் வயசாயிருச்சு, எல்லாரும் மலடி மலடி மலடின்னு சொல்லி அவளை தூற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் கையாளாதவனா ஆயிட்டேன் இல்லையா? ஒரு ஆம்பளை, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படிப்பா நான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியும்? என்னுடைய மனைவி எப்படி பிள்ளையை பெற்றெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு அவர் கேட்கின்றார்.
அன்பிற்குரியவர், நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் சில பேர், நேற்று கூட ஒரு சில பேர் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, 12 வருஷமா குழந்தை இல்லைப்பா ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இன்னும் ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க 3 வருஷமா இல்லை, 5 வருஷமா இல்லை. சில பேர் வந்து சொல்லுவாங்க, இங்கே வந்து ஃபாதர் இங்கே வந்து ஜெபிச்சுட்டு போனேன், 3 வருஷத்துக்கு முன்னே வந்து ஜெபிச்சுட்டு போனேன், எனக்கு எப்படியாவது குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபிச்சேன், கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஜெபிச்சேன், கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்தோனியார் எனக்காக பரிந்துரைத்திருக்கிறார், அதில் எனக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படி சொல்லி அவங்க மகிழ்வோடு நன்றி தெரிவித்து. இங்கே ஒரு சில நேரங்களில் நம்மலாம் பார்ப்போம், இந்த அந்தோனியாருடைய கழுத்தில் சில நேரங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, தங்க செயினை போட்டிருப்பாங்க, தொட்டில் போட்டு வச்சிருப்பாங்க, வெள்ளியில தொட்டில் கட்டி கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் பரிந்துரைத்திருக்கிறார், அந்த பரிந்துரையின் காரணமாக ஆண்டவர் செயலாற்றி ஆண்டவர் அந்த அருள் வரங்களை கொடுத்திருக்கிறார், பிள்ளை செல்வத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் வந்து 3 வருஷமா குழந்தை இல்லாம, 5 வருஷமா குழந்தை இல்லாம, 12 வருஷமா குழந்தை இல்லாம குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தி என்ன பண்றாங்க, இங்க கொண்டு வந்து அந்த தொட்டில கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு 4 தொட்டில் இதற்கு முன்னாடி இருந்துகிட்டு இருந்துச்சு, 4 தொட்டில் 3 தொட்டில் கிட்ட. தொட்டில் எல்லாம் சொல்றது என்ன சொல்றதுன்னா, நம்ம நிறைய நேரங்கள் நினைக்கிறோம், இது யாரு செஞ்ச பாவமோ தெரியல, இது யாரு செஞ்ச அக்கிரமமோ தெரியல, இது யாரு விட்ட சாபமோ தெரியல, ஏதோ நடந்துருச்சு, அதனாலதான் இந்த பிள்ளைக்கு ஒரு புழு பூச்சி கூட வயிற்றுல வைக்க மாட்டேங்குது, இந்த பொண்ணு மலடியா இருக்குது, இந்த பொண்ணு பிள்ளை பெறாம இருக்குது அப்படி சொல்லி ரொம்ப கேவலமா உதாசீனப்படுத்தி கொண்டிருப்போம். அன்பிற்குரியவர்களே, அது சாபமும் கிடையாது, அல்லது அது ஒரு பெரிய ஒரு குற்றமும் கிடையாது, அல்லது அது ஒரு பெரிய ஒரு தண்டனைக்குரிய பெரிய ஒரு இதுவும் கிடையவே கிடையாது. ஆனா நாம தான் நிறைய தண்டனை கொடுத்துறோம், நிறைய பேர் அள வச்சிடறோம், உனக்கு அது இல்லை இது இல்லை, இதனாலதான் அப்படி ஆச்சு அதனாலதான் அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நம்ம அள வச்சிடறோம். இவருக்கு செக்கரியாவுக்கும் சரி அல்லது அந்த அம்மாவுக்கும் சரி பிள்ளையே பெற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கடைசியில என்ன பண்றாரு, கடவுள் வாக்களிக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மகனை, வலிமை மிக்க நீதி நேர்மையை நெஞ்சுரமாக கொண்ட மன்னனா இருக்கட்டும், அல்லது சாதாரண ஒரு ஆளா இருக்கட்டும், காவலர்களாக இருக்கட்டும், அல்லது வேறு எவனாவனாலும் இருந்துட்டு போகட்டும், அதிகார பலம் படைத்தவனாக இருக்கட்டும், செல்வ செழிப்பு மிக்கவனாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கடவுளுடைய முன்னிலையில் எல்லாம் ஒண்ணுதான். நீ பண்ணது தப்புன்னா தப்பு தான். ஏரோது மன்னன்ட்ட போய் சொல்லிட்டு இருக்காருல்ல யோவான்னு, நீ பண்ணது தப்பு. அதே போல தன்னிடம் பாவ மன்னிப்பு பெறுவதற்காகவும் திருமுழுக்கு பெறுவதற்காகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். யாரு, அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் வரும்போது சொல்றாரு இந்த வார்த்தை, விரியன் பாம்பின் குட்டிகளே. டைரக்டா அடிக்கிறாரு மனுஷன், மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்றாரு, விரியன் பாம்பின் குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து உங்களுக்கு தப்பிப்பதற்கு சொல்லிக் கொடுத்தவர் யாரு, நீங்கள் மனம் மாறி நற்செய்தி நம்ப அவரில் என்ன பண்ணுவீங்க, அழிஞ்சு போறீங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாருல்ல. அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட குழந்தையை கொடுத்திருக்கிறாரு பாருங்க. சில நேரங்களில் தள்ளி போகலாம், 3 வருஷமா இல்லாம இருக்கலாம், 5 வருஷமா இல்லாம இருக்கலாம், 12 வருஷமா இல்லாம இருக்கலாம், 15 வருஷமா இல்லாம இருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, கடவுள் நிச்சயமாக வலிமை மிக்க ஆற்றல் மிக்க ஒரு குழந்தையை கொடுப்பாரு. ஏன்னா கபிரியேல் தூதர் சொல்றார், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. there is nothing impossible for God. nothing impossible for God. எதுவுமே அவருக்கு முடியாத காரியம் கிடையவே கிடையாது. சரி, செக்கரியாவுக்கு மறுபடி வந்துருவோம். ஆள் மனுஷன் வந்து இப்படி சொல்றாப்புல, அவர் சொன்ன பிற்பாடு அவங்க சொல்றாங்க, நீ என்னுடைய வார்த்தையை நீ நம்பலல்ல. கபிரியேல் தூதர் சொல்றாரு, நீ என்னுடைய வார்த்தையை நம்பலல்ல, நீ வாய் பேசாம இருப்ப குழந்தை பிறக்கிற வரைக்கும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. எப்படிப்பட்ட தண்டனை பார்த்தீங்களா அவருக்கு. அவர் எங்க இருக்கிறாரு, கடவுளுக்காக பணிபுரிவதற்காகத்தான் வந்திருக்கிறாரு, நேர்மையாளரா இருக்கிறாரு, நல்ல பக்திமானா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பிள்ளை இல்லாம இருக்கின்ற பொழுது நம்பிக்கையற்றவராக, கொஞ்சம் நம்பிக்கை தளர்வுற்றவராக அவர் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் சொல்றாரு, நீ பாரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ பேசாம இருப்ப. நம்ம இதுல சில நேரத்தில் சொல்றாங்கல்ல, இந்த பாவத்தினாலதான் உனக்கு அப்படி வந்துருச்சு, இந்த பாவத்தினாலதான் அப்படி வந்துருச்சுலாம் சொல்றாங்கல்ல. இவங்க புண்ணியவான்கள் தான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. செக்கரியாவும் சரி, எலிசபெத் அம்மாவும் சரி புண்ணியவான்கள், நல்ல ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் வாசிக்கிறோம். ஏன் அவங்களுக்கு அந்த கஷ்டம்? அத்தனை காலம் வரைக்கும் ஏன் பிள்ளை இல்லாம இருக்கணும்? அன்பிற்குரியவர்களே, சாபக்கேடு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. கடவுளுடைய ஆற்றலானது செயல்பட வேண்டும். ஒரு டைம் வந்து சீடர்கள் கேட்பாங்க, அல்லது சீடர்கள் கேட்பாங்க, இவன் கண் பார்வையற்று இருப்பது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது கடவுள் சொல்லுவார், என்ன சொல்லுவார் இயேசு கிறிஸ்து, யாரும் இவங்க செஞ்ச பாவம் கிடையாது, அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் கிடையாது, மாறாக கடவுளுடைய மாட்சி வெளிப்பட வேண்டும். கடவுளுடைய மாட்சி வெளிப்பட வேண்டும்.
யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய மாட்சி வெளிப்படணும்னா சில நேரங்களில் நாம நீதிமான்களாக இருந்தாலும் சரி, நேர்மையானவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்ச காலம் துன்பத்தை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அந்த 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 12 வருஷங்கிறது அந்த துன்ப காலமாக இருந்துட்டு போகட்டும். ஆனா கடவுளுடைய மாட்சி நம்மளுடைய குடும்பங்களில் வெளிப்படும். இன்னைக்கு இந்த துன்பம் போக மாட்டேங்குது, இன்னைக்கு இந்த கண்ணீர் என்னை விட்டு விலக மாட்டேங்குது, இவ்வளவு காலமா நீடிய காலமாக என்னோட துன்பம் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. கட்டாயமாக கடவுள் உங்களுக்கு மாற்றி விளங்கும்படியாக செய்வாரு. செக்கரியாவுடைய வாழ்க்கையிலையும் எலிசபெத் வாழ்க்கையிலையும் அதை செஞ்சாரு. செஞ்சு முடிச்ச பிற்பாடு அவர் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த பிற்பாடு யோவான் என்று எழுதி கொடுக்கிறார். கொடுத்த உடனே என்ன பண்ணது? அவருடைய நான் கட்டவிழ்ந்தது. கடவுளை போற்றி போல்கிறார். ஆண்டவரே, நீர் சொன்ன பிராமிஸ நிறைவேற்றுபவராக நீர் இருக்கிறேன். அந்த நீர் கொடுத்த வாக்குறுதியை எப்போதும் நிறைவேற்றுபவராக இருக்கிறேன். மூதாதையருக்கு எப்ப ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நீர் இப்போது நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாத தெய்வம் அப்படி சொல்லி அந்த வாக்கு மாறாத தேவனை அவர் முதல்ல புகழ்றார். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாமளும் சரி தொடர்ந்து நீடித்து நிலைத்து ஜெபம் செய்கின்ற பொழுது, கடவுளோடு உடன் நடக்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் நிச்சயமாக நடக்கும். அவரை நம்ம விட்டு விலகி போறதே கிடையாது. முதல்ல சொன்ன செய்தியை மறந்துடாதீங்க, அவர் நம்மை விட்டு விலகி போறதே கிடையாது. அதே போல இரண்டாவதாக நான் ஒரு செய்தி சொன்னேன். நம்ம தான் எங்கெங்கேயோ போய் சுத்தி பார்த்துட்டு வர்றோம். இந்த மகிழ்ச்சி அங்க இருக்குமா, அமைதி இங்க கிடைக்குமா, இந்த சந்தோஷம் அங்க கிடைக்குமான்னு சொல்லி எங்கெங்கேயோ சுத்திட்டு வர்றோம். இங்க இருக்குது மகிழ்ச்சி, இங்க இருக்குது சந்தோஷம், இங்க இருக்குது நிம்மதி, இவரில் கிடைக்கும் எல்லா பாதுகாப்பும், வேற யாரும் கொடுக்க முடியாத ஒரு பாதுகாப்பு இவரில் கிடைக்கும். அதனாலதான் அவர் தோன்றி இருக்கிறார். அதுக்காகத்தான் நம்ம தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் என்னுள் பிறக்க வேண்டும், என் குடும்பத்தில் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்காக அவர் பிறப்பதற்கு தயாராக இருக்கிறார். நாம் அவரை வரவேற்கும் பொருட்டு தயாராக இருக்கின்றோமா? எங்கேயாவது சுத்தாம இவரை சுத்தி வர்றோமா? இவரை பற்றி பிடித்துக் கொள்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்து தொடர்ந்து பிறக்கவிருக்கின்ற அந்த பாலகன் இயேசு கிறிஸ்துவை தூய உள்ளத்தோடு நாம் வரவேற்போம். அவரை பற்றி பிடித்துக் கொண்டு அந்த பிஞ்சு கரங்கள்ல நம்முடைய கரங்களையும் சேர்த்து வைப்போம். அந்த கரங்கள் எப்படி ஒரு குழந்தை பிறந்தா, ஒரு குடும்பத்துல பிறந்தோனையும் எவ்வளவு மகிழ்ச்சி அது கொடுக்குமோ, அது வீல் கடந்து அழுகிட்டு இருந்தாலும் நம்ம மகிழ்ச்சியா சந்தோஷமா சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லையா? அதே போல குழந்தை இயேசு நம்முடைய குடும்பங்களில் பிறக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய துன்ப துயரங்கள் அனைத்திலிருந்தும் முழுமையான ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும். பிறக்கவிருக்கின்ற அந்த புத்த ஆண்டிலும் நாம் நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதற்கு கடவுளுடைய அருட்துணை நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து அனைவரும் முழங்கால் படியிட்டு மாண்பியர் கீதத்தை பாடுவோம். வருள்ளருள் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா முறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தி யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆ
வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.